வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் நவக்கோள்களிலே மாதக்கோள்களிலே மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய புதன் பகவானுடைய பெயர்ச்சிக்குரிய பலன்களை அனைத்து ராசிக்கும் ஒவ்வொன்றாக காணவிருக்கின்றோம். பொதுவாக நவக்கோள்களை 3 விதமாக பிரிக்கின்றோம். ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள் மற்றும் நாள்கோள்கள். இவற்றிலே நாள்கோள்கள் ஒருவர் மட்டுமே, அவை சந்திர பகவான். ஆகையால் தான் சந்திரனை ராசியாக கொண்டு அதன் அடிப்படையிலே ராசி பலன்களை நாம் காண்கின்றோம். அதற்கு அடுத்தபடியாக மாதக்கோள்களிலே மிக விரைவாக ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சியாகக்கூடியவர் தான் புதன் பகவான். புதன் பகவான் கல்வி, ஞானம், வாக்கு சாதுரியம், வசிய சக்தி, பேச்சு திறமை மற்றும் வியாபாரம் இவற்றையெல்லாம் காரகத்துவங்களாக கொண்டவர். அவரே தனாதிபதி. ஒருவருடைய வாழ்க்கையிலே ஞானமும் கல்வியும் வாக்கு சாதுரியம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியெல்லாம் பெற முடியும். மேலும் ஜோதிட ஞானம் இயற்கையாகவே ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் புதன் பகவான் பலமாக இருந்து விட்டால் எதிர்காலத்தில் எவ்வாறு நடக்கும் என்பதை அறியக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கும். புதனை பிரதிபலிப்பவர் யார் என்றால் ஆஞ்சநேயர். அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் தன் சக்தியை அறியாதவர். யாராவது எடுத்துரைத்தால் மிகப்பெரிய சாதனையும் மிகப்பெரிய செயலெல்லாம் செய்யக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதுபோல்தான் புதன் பகவானாகப்பட்டவர் எப்பொழுதும் எங்கும் தனித்திருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது பல்வேறு விதமான யோகங்களை கொடுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட புதன் பகவான் மிகவும் முக்கியத்துவம் வாழ்க்கையிலே. புதன் ஒருவருக்கு சிறப்பாக அமைந்து விட்டால் அறிவாற்றல், புத்திசாலித்தனம், மேலும் செயலாற்றக்கூடிய எண்ணம் இவையெல்லாம் இயற்கையாகவே உங்களுக்கு அமைந்திருக்கும். அப்படிப்பட்ட புதன் பகவான் இப்பொழுது பயிற்சியாகின்ற ரீதியிலே பல்வேறு விதமான மாறுதல்களை பெறுகின்றார். வக்ரமாக இருக்கின்றார். பின்பு பின்னோக்கி இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகின்றார். திரும்பவும் வக்ர நிவர்த்தியாகி அங்கேயே தொடர்கிறார். பிறகு அடுத்த ராசிக்கும் பயிற்சியாகிறார். இவை இப்பொழுது வருடத்தில் ஒரு முறைத்தான் இவ்வாறு நடக்கும். புதனாகப்பட்டவர் இப்படி மாறி மாறி வருகின்ற சூழ்நிலையிலே இந்த புதன் பயிற்சியிலே இடைப்பட்ட நாட்களிலே ராகு பயிற்சி, குருவாகப்பட்டவர் அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சியாகிறார். மேலும் சூரிய பயிற்சி 2 முறை நடைபெறுகின்றது. சுக்கிர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி நடைபெறுகின்றது. இவையெல்லாம் கவனத்தில் கொள்கின்ற பொழுதுதான் கோச்சார ரீதியாக புதன் பகவானால் எவ்வளவு நன்மைகள் பெற முடியும் என்பதை தெளிவுபடுத்த முடியும். எனவே இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கின்ற பொழுது இறுதியாக எந்த மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும், மேலும் எந்த இறைவனை எப்பொழுதெல்லாம் வழிபட வேண்டும் என்பதன் மூலம் புதன் பகவான் மகிழ்ச்சியடைந்து உங்கள் அனைவருக்கும் நற்பலன்களை வாரி வழங்குவார் என்பதை நான் தெரிவித்துக் கொள்வதனால் இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். முதலில் புதனுடைய பயிற்சி எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். இப்பொழுது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதியன்று புதன் பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு பயிற்சியாகின்றார். கால புருஷ தத்துவத்தின் 12வது ராசியான மீனத்தில்தான் புதன் பகவான் நீச்சம் அடைவார். ஆனாலும் புதன் பகவான் மீனத்துக்கு வருகின்ற பொழுது குருவால் பார்க்கப்படுவதனால் குருவுடைய பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையிலே புதனாகப்பட்டவர் நீச்சமாக இருந்தாலும் நற்பலன்களை எல்லோருக்கும் வாரி வழங்குவார். பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மீனத்துக்கு வருகின்ற புதன் பகவான் மார்ச் மாதம் 5ஆம் தேதி வரை மீனத்தில் இருக்கின்றார். மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்று மீனத்தில் புதன் பகவான் வக்ரம் பெறுகின்றார். பொதுவாக ஒரு நீச்ச கிரகம் வக்ரம் பெற்றால் அவை உச்ச பலம் என்பார்கள். எனவே வக்ரம் பெறுகின்ற புதன் பகவான் மீனத்தில் அவர் உச்ச பலனைத்தான் உங்களுக்கு செயல்படுவார். பிறகு நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்களை கூறுகின்ற பொழுது அவை உங்களுக்கு முழுமையாக புரியும். மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்று வக்ரமாக இருக்கின்ற புதன் பகவான் பின்னோக்கி கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். அங்கு கும்பத்தில் அவர் வக்ரமாகவே இருக்கின்றார். மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை கும்பத்தில் வக்ரமாக இருக்கின்றவர் மார்ச் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று அதே கும்பத்தில் தொடர்ந்து ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை இருக்கின்றார். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீண்டும் மீனத்துக்கு பயிற்சியாகிறார்.
மீனத்துக்கு பயிற்சியாகின்ற புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை மீனத்திலேயே சஞ்சாரம் செய்கிறார். இங்குதான் நான் முன்னதை கூறியவாறு புதன் பகவான் வக்ரமாக இருக்கின்றார். பிறகு பின்னோக்கி மீனத்திலிருந்து கும்பத்துக்கு பயிற்சியாகின்றார். பிறகு கும்பத்திலே வக்ரமாக இருந்து வக்ர நிவர்த்தி அடைந்து பிறகு அவர் மீண்டும் மீனத்துக்கு பயிற்சியாகிறார். அரிதாக ஏற்படக்கூடிய இத்தகைய மாற்றங்கள் புதனுக்கு. புதனாகப்பட்டவர் ராசியிலிருந்து மிக விரைவாக அடுத்த ராசிக்கு மாறிவிடுவார். ஆனால் இங்கு பின்னோக்கி சென்று திரும்ப முன்னோக்கி வருகின்றார். ஆகையால் புதனாகப்பட்டவர் பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி வரை கும்பத்திலும் மீனத்திலும் சஞ்சாரம் செய்கின்ற பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை ஒவ்வொரு ராசி என்று பார்க்கின்ற பொழுது இந்த இடைப்பட்ட காலங்களிலே மற்ற கிரகங்களுடைய பயிற்சிகளும் ஏற்படுகின்றது. மற்ற கிரகங்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது முதலில் ஆண்டுக்கோள்கள். ஆண்டுக்கோள்களிலே மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று திருகணிதத்தின் அடிப்படையிலே ராகு கேது பயிற்சியாகின்றார்கள். ராகுவாகப்பட்டவர் கடகத்தில் இருந்து மிதுனத்திற்கும், கேதுவாகப்பட்டவர் மகரத்திலிருந்து தனுசுக்கும் பயிற்சியாகிறார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான் இந்த இடைப்பட்ட காலங்களிலே மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று அதிசாரமாக விருச்சகத்தில் இருந்த குரு பகவான் அடுத்த ராசிக்கு பயிற்சியாகின்றார். அது அவருடைய சொந்த வீடான தனுசு ராசியிலே. தனுசு ராசியிலே பயிற்சியாகின்ற குரு பகவான் ஆட்சியாக இருந்து குருவுக்கு கேந்திரத்தில் புதன் இருப்பதனால் மிக நல்ல யோக பலன்களையும் பெறுவீர்கள். மார்ச் மாதம் 29ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி வரை அவர் தனுசிலே இருந்து பிறகு பின்னோக்கி மீண்டும் அவர் விருச்சகத்துக்கு வந்துவிடுவார். இவை ஆண்டுக்கோள்களிலே ஏற்படக்கூடிய பயிற்சி, புதன் பயிற்சிக்கு இடைப்பட்ட நாட்களிலே. மாதக்கோள்களிலே என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது செவ்வாய் பகவான் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகின்றார். அந்த பயிற்சிக்குரிய பலன்களை நான் தனிப்பதிவாக ஏற்றிருக்கேன். அவற்றை பார்ப்பதன் மூலம் செவ்வாய் பயிற்சிக்குரிய பலன்கள் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு மாதக்கோள்களில் சூரிய பகவான் 2 முறை பயிற்சியாகின்றார். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் கும்பத்தில் இருந்து மீனத்திற்கும், ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி அன்று மீனத்திலிருந்து மேஷத்துக்கும் பயிற்சியாகின்றார். இவை இடைப்பட்ட நாட்களில். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது மாதக்கோள்களிலே சுக்கிர பகவானாகப்பட்டவர் கும்பத்துக்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பயிற்சியாகின்றார் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு. பிறகு ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அன்று கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெறுவார். இங்கு ஒரு சூட்சமமான விதி என்னவென்றால், அரிதாக இந்த புதன் பயிற்சி காலகட்டத்திலே அனைத்து கிரகங்களும் சனீஸ்வரை தவிர்த்து ஒரு ராசியில் இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாகிறார்கள். எனவே இந்த அற்புதமான புதன் பயிற்சியிலே மீன ராசி அன்பர்களான உங்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசியாதிபதியான குருவுக்கு புதன் சமம். இருப்பினும் உங்களுடைய ராசிக்கு அவரை 4ஆம் இடம் என்கின்ற சுகம், வீடு, வாகனம், தாய்க்குரிய ஸ்தானமும் 7ஆம் இடம் என்கின்ற கலத்திரஸ்தானத்திற்கும் அதிபதி. பொதுவாக குருவும் புதனும் சேர்க்கை பெறுவது மிகப்பெரிய யோகம். ஆனால் புதன் குருவோடு சேர்க்கை பெற்றால் குரு தன் பலத்தை இழந்து விடுவார், புதனாகவே செயல்படுவார். அது உங்களுடைய ராசியை பொறுத்தவரை ஒரு அற்புதமான சூட்சமமான ஒரு விதியாகும். குரு ராமபிரான் என்றால் புதன் ஆஞ்சநேயர் தன் பலம் அறியாதவர். யாராவது ஒரு குரு சேர்ந்து விட்டு தன் கூறிவிட்டால் எவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அப்படிப்பட்ட மீன ராசியிலே புதன் பகவான் இந்த பயிற்சியிலே ராசிக்கே வருகிறார். அதாவது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி உங்களோட ராசிக்கு இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்தவர் ராசிக்கு வருகிறார். உங்களோட ராசியில் அமர்கின்ற புதன் பகவான் குருவோடைய தன்மையை கொஞ்சம் கிரகித்து பால்வடுத்துவார். எனவே எண்ணத்தில் சிறிது குழப்பங்களை கொடுப்பார். ஆனால் உங்களோட ராசியாதிபதியான குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து புதனை பார்ப்பதனால் நான் ஏற்கனவே கூறியவாறு குரு பார்வை என்பது கோடி நன்மை, குரு புதன் சேர்க்கை என்பது நன்மை. இங்கு புதனை குரு பார்வை செய்வது நன்மையே. பிப்ரவரி மாதம் 25ஆம் முதல் மீனத்தில் இருப்பவர் மார்ச் மாதம் 5ஆம் தேதி அன்று வக்ரம் பெறுகின்றார். லக்னத்தில் வக்ரம் பெறுகின்ற புதன் பகவான் கணவன் மனைவி உடைய ஒரு கொசப்பான உணர்வுகள், கோபதாபங்கள் வெளிப்படுத்தி அவற்றினால் சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். இல்லது நீங்கள் வெளியூருக்கு சென்று இத்தகைய நாட்களில் ஒரு பிரிவை கொடுப்பார். இவையெல்லாம் சிறிது நாட்கள் தான். அவ்வாறு மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் அவர் வக்ரம் பெறுகிறவர். மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரை வக்ரமாக மீனத்திலிருந்து மார்ச் மாதம் 15ஆம் தேதி பின்னோக்கி கும்பத்துக்கு வருகிறார். 12ஆம் இடம் என்கின்ற உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானம். ஆகையால் அந்த காலங்களிலே, அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 27ஆம் தேதி வரை சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏதாவது புது முயற்சி எடுத்தால் அவற்றில் உங்களுக்கு விரயம்தான் ஏற்படும். மருத்துவ செலவுகள் ஏற்படலாம்.
தாயார் உறவிலே நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தாயார் உடல்நிலை சற்று பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அவருக்கு நீங்கள் சரியான முறையிலே உடனடியாக மருத்துவ சிகிச்சை ஏற்படுத்திக் கொள்வது நல்லது. இவ்வாறு பார்க்கின்ற பொழுது வீடு வாகனம் வாங்கக்கூடிய நாட்களாக நீங்கள் அதை நினைத்தால் அவற்றை தவிர்ப்பது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள் போடுவதையும் தவிர்ப்பது, இத்தகைய வக்ர புதன் 12 விரயத்தில் இருக்கின்ற நாட்களை தவிர்ப்பது நல்லது. மார்ச் மாதம் 27ஆம் தேதி வக்ரமாக இருக்கின்ற புதன் பகவான் கும்பத்தில் மார்ச் மாதம் 28ஆம் தேதி வக்ர நிவர்த்தி பெற்று அங்கேயே இருக்கின்றார் ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி வரை. பிறகு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி மீண்டும் அவர் மீனத்துக்கு வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்து நீச்சம் பெற்றாலும் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் சுக்கிரனும் அங்கு வந்து உச்சம் பெறுகிறார். உச்சம் பெறுகின்ற ஒரு கிரகத்தோடு நீச்சம் பெறுகிற சேர்க்கை பெற்றால் நீச்சபங்க ராஜயோகம் என்ற யோகத்தின் அடிப்படையில் மேலும் சுபகிரகங்கள், அதாவது லக்னத்தில் சுக்கிரன் புதன் என்கின்ற 2 சுபகிரகங்கள். புதன் சுபரோடு சேர்க்கை பெற்றால் சுபர், அசுபரோடு சேர்க்கை பெற்றால் அசுபர். இங்கு சுக்கிரனோடு சேர்க்கை பெறுகிற சுபராகிறார். மேலும் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கின்ற குருவுடைய பரிபூர்ண பார்வையான விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையாக ராசியாதிபதி தன்னோட ராசியை பார்ப்பதும் சுக்கிரன் புதனை பார்ப்பதும் அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி முதல் மே மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் புதன் சேர்க்கை மீனத்தில் ஏற்படுவது மிக சிறந்த நன்மைகள், மிக சிறந்த ஏற்றங்கள், மிக சிறந்த வெற்றிகள் கிடைக்கும். இருப்பினும் எங்கு சென்றாலும் உங்களுடைய கௌரவத்துக்கு சிறிது பங்கங்கள் ஏற்படாம். எனவே யாருக்கும் நீங்கள் எதற்கும் பழிந்து போகாமல், விட்டு கொடுத்து போகாமல் உங்களுடைய சுயமரியாதைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் என்றால் அவற்றிலே எப்பொழுதும் உங்களுக்கு நன்மைகளே கிடைக்கும். இந்த பயிற்சியை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு மே மாதம் 2ஆம் தேதி வரை உங்களுக்கான ஒரு ராஜயோகத்துக்குரிய நாட்கள் என்று கூறி, நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் மீன ராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த புதன் பயிற்சியிலே எல்லா விதமான ஏற்றத்தையும் மேன்மையும் சந்தோஷத்தையும் வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.